திரு மெய்யம், திரு மையம், திருமயம். எப்படி வேணா சொல்ல அர்த்தம் சுபார்த்தம். திருமயம் மிகவாக்கோ லட்சுமி கடாட்சம். ஒரு நாள் செல்வம் ஒழிச்ச ஊர் இந்த ஊர். இவ்வளவு பெரிய மண்டபங்கள். ராமர் சன்னதி ஒரு நகரத்தான் கட்டியிருக்கார். பிரம்மாண்டமான உற்சவங்கள். எவ்வளவு செல்வம் ஒழிச்சிருக்கு இந்த ஊர். திருமயம், திருநா செல்வம், செல்வமயமா திகழ்ந்திருக்கு. மீண்டும் அந்த மாதிரி வரப்போகுது. ஏன்னா இந்த ஊரை சார்ந்த பல செய்வர்கள் பல வருஷங்களாக இந்த ஊரை வேற வேற ஊர்ல குடியேறிட்டார். இப்ப எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டா பெருமாள் சந்தோஷப்படுறார். அதான் காரணம். அடியோகெல்லாம் என்னங்க ஒரு காலக்காரர் இருப்பார். இங்க ஒருத்தர் பாவம், சாமி பாட்டு பாடுங்க, சாமி பாட்டு பாடுங்க, ஒரு சைக்கிள் வந்து இங்க அருள்ச்சி போய் சேவிச்சு போவோம். அவர் சொல்வார், இன்னைக்கே போயிட்டா எங்கோ சுவாமி அருளிச்சேரி கேட்பார் பெருமாள். அருளிச்சேரி இஷ்டமான பெருமாள். அடியோர்கள் பாடக்கூடிய பாட்டு மாற்றான் தாய், மாற்று தாய் கொடுக்கக்கூடிய போஷாக்கு போரை. இந்த கஷேத்திரத்தை சார்ந்தவர்கள் ஸ்தலத்தார் பண்ணக்கூடிய கையில் பெற்றதாய் கொடுக்கக்கூடிய ஒரு போஷாக்கு. ஆக இந்த பெற்றதாய் கூட இந்த கஷேத்திரக்கார முறையில் வந்துட்டார். பெருமாள் சந்தோஷமா இருக்கார். அப்படிப்பட்ட விசேஷமான திவ்யதேசத்தை பெருமாள் திருவத்தைர பிரதிஷ்டை என்னும் ஜேஷ்டாபிஷேக வைபவம் கண்டருள்ளார். இந்த ஜேஷ்டாபிஷேகம் எதற்காக பண்றோம், இதனால என்ன பலன் அப்படின்னா, பெருமாள் சுயம்பு தானே தோன்றிய பெருமாள். இந்த பெருமாளை சேவிக்கணும், இந்த உயர்வா சேவிக்கணும் ஆசைப்பட்டேன்னா திருவாரூர் அழகர் கோவில் போகும். இவர் திருமுக மண்டலம் அழகர் திருமுகம் ஒரே மாதிரி இருக்கும். இவர் சக்கர பிரயோக சக்கரம், அவர் சக்கர பிரயோக சக்கரம். இவர் மார்பு எப்படி இருக்கும் அதே மாதிரி அவர் மார்பு. ஒரே ஒரு விஷயம் மாற்றம். இவர் அபயகஸ்தம் காட்டுவார், அவர் தானகஸ்தம் காட்டுவார். திருவாரூர் சோழ அழகரை போல பிரத்யட்சமான பெருமாள், தானே தோன்றிய பெருமாள், சுயம்புவான பெருமாள். நம்முடைய திருமயம் திவ்ய கஷேத்திரத்தை பெருமாள் சத்தியவிரத கஷேத்திரத்தை மூர்த்தி. இந்த கஷேத்திரத்தை பத்தி ஒரு விசேஷமான புராணம்